ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு தூதுவளை ரசம். இது சூப் மாதிரியும் குடிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடி, ஒரு டேஸ்டியான மெடிசன் ஃபார் ஜலதோஷம். அதாவது சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வந்தால் நம்மளுக்கு அந்த மருந்துகளை சாப்பிட்டு நம்ம ரெக்கவர் ஆகிறத விட இந்த மாதிரி இயற்கையாக நம்ம ரசம் அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு நல்லா ரெக்கவர் ஆகலாம். நல்ல ஒரு சத்தானதும் கூட, நம்ம ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான மருந்துன்னு சொல்லலாங்க. அப்புறம் இதே மாதிரி சிமிலர் ரெசிபீஸ், அதாவது இந்த சளி ஜலதோஷத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஹோம் ரெமெடி ரெசிபீஸாக நான் ஏற்கனவே கொள்ளு ரசமும், நான் வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, வறுவல், சூப் அந்த ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் செக் பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஒரு டேஸ்டியான ஹோம் ரெமெடி ஃபார் ஜலதோஷம், சளிக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிவிடுங்க. இப்போ தூதுவளை கீரை ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தூதுவளை கீரை மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. தூதுவளை கீரை செடி இப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன பூக்களோட நிறைய அந்த இலை, அந்த காம்பு, ஸ்டெம் எல்லாத்துலேயுமே நிறைய முள் இருக்கும். பறிக்கிறதே கஷ்டம். சிசர் வச்சு பெட்டர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க. அது ஹேண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோ முள் இருக்கும். பட் அந்த முள்ளோடு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லது. இப்போ மற்ற பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இது ரொம்ப முக்கியமானது. நல்லா சளியெல்லாம் கரைச்சி விட்டுரும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, மல்லி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதுவும் ரொம்ப நல்லது. நம்ம பிளட்டெல்லாம் நல்லா சுத்தம் படுத்தி நல்லா ஒரு சீராக நம்ம பிளட்டு, கொலஸ்ட்ரால் லெவல் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த சீரகம், மிளகு, மல்லி எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம உணவில் நிறையா சேர்த்திக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லா அதெல்லாம் வறுபட்டுருச்சு. இனி நம்ம சின்ன வெங்காயம், பூண்டும் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தலாம், சின்ன வெங்காயம் இல்லாதவங்க சேர்த்திக்குவாங்க. பட் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. நம்ம இம்யூனிட்டி இருக்குது, நம்மளுக்கு பாடி இம்யூனிட்டி லெவல் நல்லா இருக்கும். பூண்டும் அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரால்ஸ், கேஸ் ட்ரபிள் இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மருந்து. அதுவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்பெல்லாம் அந்த பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு ரெக்கவரி ஆகுங்க. நார்மல் டேஸ்லேயும் நல்லா சேர்த்திக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் ஆற விட்டுட்டு நான் அந்த தூதுவளை கீரையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் சேர்த்து நம்ம அரைச்சி செய்வோம். நான் தக்காளியோ புளியோ சேர்த்தாம தான் இந்த ரசம் வைக்கிறேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஏன்னா இந்த பூண்டு, அந்த ஸ்பைசஸ், மல்லி, சீரகம், இது இந்த இலையோட எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் அப்படியே அந்த ஃப்ளேவர் மாறாமல், அந்த புளிப்பு சுவை இல்லாமல் எடுத்துக்கிட்டால் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டெய்லி தக்காளி புளியெல்லாம் சேர்த்து ரசம் வைப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக வைக்கும்போது எனக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதை சேர்த்திக்கிறதில்ல. இல்லை உங்களுக்கு புளிப்பு சுவை தேவை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் புளியும் சேர்த்து ரசம் வைக்கலாம். அதையும் கொஞ்சம் நம்ம அரைக்கும்போது சேர்த்து அரைச்செடுத்து ரசம் தாளித்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு மிளகாய், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து அந்த அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ கொதிக்கிறதுக்கு விட போகிறேன். ரசம் தாளிச்சாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சம் லிட்டு வச்சு மூடுன்னு வச்சோம்னா சீக்கிரமாக கொதிக்கிற நிலை வந்துடும். ஸோ லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ நல்லா கொதி வரவும் ஆரம்பித்தாச்சுங்க. இப்போ சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் மிதமான சூட்டில் நம்ம குடிக்கலாம். ரொம்ப சத்தானதும் கூட. சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த தூதுவளை ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நாள் இருக்கிற வறட்டு, இருமல், சளிக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் ரெமடியாக இருக்கும். இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த ஹெல்த்தியான ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.